ஜஸ்ட் ஒரு என்னுடைய வாய்ஸ் மட்டும் ஆடியபிளா இருக்கா இதுக்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுங்க. We can start class. ஏன்டா என் வாய்ஸ் ஆடியபிளா இருக்குன்னு நீயாச்சும் சொல்லல. மொபைல்லையாச்சும் வரலாம்ல. எங்க ஆடியபிள் நீ எதுவுமே நீ சொல்லவே இல்ல. ஆ? சார் ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லுங்க ஆடியபிளா இல்லையான்றத. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து மற்ற கிளாஸ் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிடல. சரிங்களா, உங்களுடைய இன்ட்ராக்ஷனும் ரொம்ப தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பார்த்த கிளாஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க இந்த இதுல பார்க்க போற ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்க போகுது. நீங்க ரியலா என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்க போற மாதிரி கிளாஸ் தான் இது. மேபி வந்து வாய்ஸ் ஆடியபிளா இல்லையா, எஸ் சார் நோ சார், அட்லீஸ்ட் ஒரு தம்பாச்சு போட்டீங்கன்னா எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ போயிட்டு இருக்கலாம். நான் பாட்டுன்னு கத்திக்கினே இருந்துட்டு நீங்க வந்து கடைசியா வந்து எதுவுமே வந்து ரீச் ஆகலன்னு இது வந்து நான் என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இல்லாம இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம் தானே. சார் என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருக்குங்களா? ஜஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுங்க சார். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மற்ற எல்லாருக்குமே ஆடியபிளா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம நேற்று என்ன பார்த்தோமோ அதை என்ன பண்றோம், திரும்ப வந்து திரும்ப அதே பார்ட்டை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். புதுசா எதுவும் பார்க்க போறது கிடையாது. ஏன்னா வந்து நேற்று ஒரு சில டெக்னிக்கலான மிஸ்டேக், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாம போயிடுச்சு என்னால. அதனால என்ன பண்றோம், சேம் திங்க தான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்து கிராப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த யூனிட்டுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. த்ரூ அவுட் த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் எடுத்துன்னு போற விதமே வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கிராப் வந்து நீங்க எங்க கேட்டாலும் சரி அதை ஈஸியா ஆன்சர் பண்ணன்றதுக்காக தான் கிராப் அப்ரோச் மட்டும் என்கிட்ட வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைனடிக் தியரி அப்படி சொல்லியிருந்தோம் கேசஸ். இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுமா, இதெல்லாம் ஒரு சில பேசிக் டெர்மினாலஜி உங்களுக்கு தெரியணும். இப்ப உங்ககிட்ட வந்து மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுல இருக்கிற மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கு. ஒரு சிஸ்டம் இருக்குன்னா உங்களுக்கு மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கு. ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்கு, இதுல மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மெஷரபிள் அளவிடக்கூடிய பண்புகள் வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். அடுத்தது வந்து மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாசம் நம்ம கெமிஸ்ட்ரியில் என்னன்னு யூஸ் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்ற நேம்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கு, 4 ப்ராப்பர்ட்டி மெயினா இருக்கு. இது இல்லாம இன்னும் டென்சிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. மெயினா இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து 4 ப்ராப்பர்ட்டி தான். இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்னா என்னன்னு கேக்குறேன். வாட் இஸ் ப்ரெஷர்? இப்ப ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க. ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர், மூடப்பட்ட ஒரு கொள்கலனை எடுத்துக்கிறீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல லென்த் நிறைய இருக்கும். இதுல வந்து ஒரு 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 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துட்டு மாலிகுல் வந்து உள்ள கேஸா இருக்கும்போது என்னமா இருக்கும், மோஷன் அதிகமா இருக்கும். இங்கே அங்கேயும் மாலிகுல் அது பாட்டுன்னு மோதிக்கினே இருக்கும். ஒரு செகண்ட்ல வந்து எத்தனை மாலிகுல் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து மோதுதுன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவீங்க, ப்ரெஷர்னு சொல்லுவீங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பெர் யூனிட் ஏரியா. ஓரளவுக்கு இருக்கிற இடத்துல எத்தனை மாலிகுல் வந்து ஒரு நிமிஷத்துல மோதுது அதை சொல்றது என்ன சொல்லுவீங்க, ப்ரெஷர்னு சொல்லுவீங்க. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர்
ஏரியா. போர்ஸோட யூனிட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? போர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு பிரஷரோட யூனிட் என்ன? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது தவிர வேற என்ன யூனிட்லாம் நம்ம பிரஷருக்கு யூஸ் பண்றோம்னா பாஸ்கல்ன்ற ஒரு யூனிட்டை யூஸ் பண்றோம். வேற என்னென்ன யூனிட்லாம் நமக்கு தெரியும்னா எல்லாமே நம்ம இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோ. 1 ATM ஈக்குவல் டு 1.013 பார்ன்ற ஏடிஎம் யூஸ் பண்ணுவோம், பார்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 1 ஏடிஎம்க்கு 1 பார் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன ரிலேஷனா 1.0125 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது தவிர உங்களுக்கு வேற என்ன யூனிட் தெரியும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம பிபில செக் பண்ண எதில் சொல்றாங்க? mmHg. 1 ATM ஈக்குவல் டு 760 mmHg. அடுத்தது 1 mmHg என்ன சொல்லலாம்? டார்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம பிரஷருக்கு யூஸ் பண்ற யூனிட். சரிங்களா சார்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம்னா என்ன? நெக்ஸ்ட் டைம் வந்து வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வால்யூம்ன்றது என்ன சொல்லுவீங்க? ஃப்ரீ ஸ்பேஸ்ல உங்களுடைய சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு இடத்த அடைச்சிக்குதுன்னு சொல்றத சொல்லுவீங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் அவைலபிள் கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்குப்பை. ஃப்ரீ ஸ்பேஸ்ல கேஸ் மாலிகூல் எவ்வளவு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்குதுன்றது என்ன சொல்லுவீங்க? வால்யூம்னு சொல்லுவீங்க. வால்யூமோட யூனிட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? யூனிட் வந்து நம்ம லிட்டர்னு சொல்லுவோம், மில்லி லிட்டர்னு சொல்லுவோம். இதை தவிர வேற என்ன யூனிட்லாம் யூஸ் பண்றோம்னா டெசிமீட்டர் கியூப் யூஸ் பண்ணுவோம், எம்எல் யூஸ் பண்ணுவோம், சிசின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே என்ன ரிலேஷன் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ. 1 டெசிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டரு, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அப்போ 1 மில்லி லிட்டர் என்ன சொல்லலாம்? 1 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம 1000 ml என்ன சொல்லலாம்? 1000 சிசி. சிசின்றது கியூபிக் கெப்பாசிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு வால்யூமுக்கான யூனிட். அடுத்தது டெம்பரேச்சர்ன்றது என்ன சொல்லுவீங்க? ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்றது தான் சார் டெம்பரேச்சர். சரிங்களாம்மா? டெம்பரேச்சர்ன்றது எவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்றது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் டெம்பரேச்சருக்கு என்ன? எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். இதை தவிர வேற என்ன யூனிட் இருக்கு? டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஃபாரன் ஹீட் இருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கும் ரிலேஷன் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் வந்து டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல இருந்ததுன்னா நீங்க ஃபாரன்ஹீட்டுக்கு என்ன ரிலேஷன்? டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை 9. இதுதான் வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெல்வினுக்கு இருந்ததுன்னா கெல்வின் என்ன பண்ணுவீங்க? இன்கேஸ் வந்து 0 கெல்வின்ன்றது 273 டிகிரி செல்சியஸ் சொல்லுவீங்களா? அப்போ டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.15. இதுதான் வந்து டெம்பரேச்சர் வந்து கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸுக்கும் இருக்கிற ரிலேஷனு. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்றதுக்கு மாஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? மாஸ் யூஸ் பண்ணுவோம். இத நம்ம கெமிஸ்ட்ரியில மெயினா வந்து மாஸ்ன்றதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றத யூஸ் பண்ணுவோம். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பத்தி பேசணும்னா ஒரு 5 மணி நேரம் கண்டினியூஸா பேசலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஷார்ட்டா வந்து உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் நினைப்பீங்க நீங்க இன்கேஸ் வந்து இப்போ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்டார்ட் பண்ணா சார் வந்து அவருக்கு தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டா இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியோட பேசிக். இது வந்து நம்மளுடைய யூனிட் சிலபஸ்ல எங்கேயுமே இல்லை சார் அதை பேசுகிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 15 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேசிக்ன்றத தேவையானதுக்கு திரும்ப வருவோம்பா. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிராஃப் நேச்சர் வந்து நமக்கு தெரியணும்னு சொல்லியிருந்தோம். என்ன கிராஃப் நேச்சர்லாம் சொல்லியிருந்தோம்? இன்கேஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஈக்குவேஷனுமே பாத்தீங்கன்னா எல்லா கிராஃப்மே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல்
ஈக்குவேஷன் தான். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிராஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த இடம் நான் பேசுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிராஃப் பண்ணுறது இதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே கிடையாது. லாங் மிரர் அப்சார்ப்ஷன் வரும்போது வந்து லோ டெம்பரேச்சரில் வந்து ஜீரோ ஆர்டர் சொல்கிறாங்க, ஹை டெம்பரேச்சரில் ஃபர்ஸ்ட் இது மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கணுமா நான் மெமரியா? அதெல்லாம் எதையுமே நீ வந்து மெமரியாக வச்சுக்க தேவையில்லை. இன்கேஸ் வந்து பாலிமருடைய வெயிட் ஆவரேஜ் மெத்தடு, நம்பர் ஆவரேஜ் மெத்தடு, அதுக்கு என்ன கிராஃப் வர்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து மைண்டில் வச்சுக்கணுமானா அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கிராஃப் நேச்சர் தெரிஞ்சாலே அந்த இடத்துலலாம் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்ட உடனே ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா என்னென்ன கிராஃப் நேச்சர்லாம் இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு சி, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் சி, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சி. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இன்கேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை நான் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டா அதுக்கு வந்து ஸ்லோப்பை இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்களேன், இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இதோட ஸ்லோப் என்ன, இன்டர்செப்ட் என்ன, இதை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண நம்ம ஒய் ஆக்சிஸ் வெட்டுற மாதிரி. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தானே இது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ண நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண. எக்ஸ்ட்ராபுலேட்னா என்ன பண்ண, நீட்டின்னு போகிறது. நீட்டுனா ஆரிஜின்ன்றது 0,0. கிராஃப்ல எப்பயுமே ஆரிஜின்ன்றது உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் தெரியும். ஆரிஜின்ல இருந்து மேலே வெட்டினா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, பாசிட்டிவ் இன்டர்செப்ட். கட்டிங் வந்து அபோவ்ல இருக்கு, அபோவ்ல வந்தா என்ன சொல்லுவீங்க, பாசிட்டிவ் இன்டர்செப்ட். சரிங்களா? அதுவே வந்து கட்டிங் பிலோவில் வந்தா நெகட்டிவ் இன்டர்செப்ட். இப்ப இது ஆரிஜின்ல இருந்து மேல போயிருக்கலாம், கீழே போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஆரிஜின்ல இருந்து மேல போயிருக்கு. அப்ப மேல போயிருந்தா என்ன சொல்லுவீங்க, சி வந்து பாசிட்டிவ். அடுத்தது என்ன பண்ணும், ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் எந்த இடத்துல கட் பண்ணுதோ, எந்த இடத்துல கட் பண்ணுதோ, இந்த இடத்துல கட் பண்ணுதுங்களா, இந்த இடத்துல கட் பண்ணுது, கட் பண்ற இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா, எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு ஹரிசாண்டலா ஒரு லைன் போடணும், இதுக்கு ஹரிசாண்டலா ஒரு லைன் போடணும். லைன் போட்டுட்டு இப்போ இந்த லைன் உங்களுக்கு எங்க இருக்கும், இந்த லைனு இந்த இடத்துல இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஈக்குவல் டு சரிவு எப்படி கண்டுபிடிக்கலாம், y2 minus y1 divided by x2 minus x1 or dy by dx equal to இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த பார்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இன்னொன்று வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா tan தீட்டான்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? tan தீட்டான்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கோடு இருக்குல்ல, தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. இன்கேஸ் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போற கோடு இருந்ததுன்னா உங்களுக்கு தீட்டா வேல்யூ இந்த கோடு வரைக்குமே உங்களுக்கு தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும், இது மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா தீட்டா வேல்யூ எவ்வளோ, தீட்டா வேல்யூ இது மாதிரி இருந்தா 90. ஆனா இது வந்து உள்ள அடங்கின மாதிரி உள்ளே தான் இருக்கு. அப்ப தீட்டா வேல்யூ லெஸ்ஸர் த 90. இந்த பாயிண்ட் எல்லாருமே கிளியர் தான் நினைக்கிறேன். தீட்டா வேல்யூ, தீட்டா வந்து லெஸ்ஸர் த 90. tan லெஸ்ஸர் த 90 எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கும். இன்கேஸ் வந்து tan 0 உங்களுக்கு வந்து அந்த சைனு காசு டேனோட வேல்யூ இருக்குல்ல, அது வந்து ஒரு டேபிள நம்ம குவாண்டத்தில் பார்க்கும்போது பார்ப்போம். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜில் தெரிஞ்சதுதான். tan தீட்டா வந்து லெஸ்ஸர் த 90 இருந்தா வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும், ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், எம்மோட வேல்யூ பாசிட்டிவ், அப்போ பிளஸ் எம். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம், ஒய் ஈக்குவல் டு எம் வந்து என்னது பாசிட்டிவ், எம் பாசிட்டிவ், எக்ஸ் பிளஸ் சிஎம் வந்து பாசிட்டிவ். அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஆன கிராப். 1 செகண்ட் சார், இந்த கிராப் 1 செகண்ட் சார், ஸ்லைடு வந்துடும். சிஆர் ஸ்லைடு வந்துடும் 1 செகண்ட்.
சரி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்ற கிராஃப் உடைய நேச்சர் தான். இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்தரா மூவ் ஆகிறேன். இன்கேஸ் வந்து யாருக்குன்னா வந்து டவுட் இருக்குன்னா சென்டர்ல கூட சொல்லுங்க, என்ன பண்ணுவோம், எப்படி வந்ததுன்றத போட்டு காட்டும். இல்லைன்னா அனதர் கிராஃப் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க சேம் என்ன சொன்னமோ அதை அப்ளை பண்ணா உங்களால சரி பண்ணிக்கலாம்பா. இப்ப பாருங்க, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இருக்கு. இதோட ஸ்லோப் என்ன, இன்டர்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இந்த கிராஃபை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா எங்க வருது, ஆரிஜின்ல போயிட்டு வெட்டுது. ஆரிஜின்ல போய் வெட்டுதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா எந்த இடத்துல வெட்டுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போடுவீங்க. இந்த இடத்துல தானே வெட்டுது, அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு லைன் போடுவீங்க. இந்த இடத்துல புள்ளி வச்சீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து மேல போய் வெட்டுதுங்களா கீழே போய் வெட்டுதுங்களா, எக்ஸாக்டா ஆரிஜின்லயே வெட்டுது. அப்ப சியோட வேல்யூ என்னது, ஜீரோ. சியோட வேல்யூ ஜீரோ. அடுத்தது வந்து என்ன பண்ண, நீங்க தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஈக்குவல் டு டேன் தீட்டா. தீட்டா வேல்யூ என்ன இருக்கும், லெசர் 90. லெசர் 90னா உங்களுக்கு டேன் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ m ஓட வேல்யூ பாசிட்டிவ். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சில சியோட வேல்யூ எவ்வளோ, சியோட வேல்யூ ஜீரோ, m ஓட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஜீரோ. அப்போ y ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்றது எம்எக்ஸ்ன்ற கிராஃப் வந்து இது மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த கிராஃப் வந்து கிளியர் தான் நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டிருக்கு, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதனுடைய ஸ்லோப்பு இன்டர்செப்ட் என்னன்னு கேட்குறேன். என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் கொடுத்துருக்கிற லைனை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து எங்க வெட்டுது, ஆரிஜின்ல இருந்து மேலே போய் வெட்டுதுங்களா சார். அப்போ வந்து மேலே வெட்டுறதால என்ன சொல்லுவீங்க, சி வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்துல வெட்டுதோ இந்த இடத்துல வெட்டுது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஹரிசாண்டலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் போடுவீங்க. லைன் போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவீங்க. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன தீட்டா வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தீட்டா வேல்யூ எவ்வளோ கேட்டேன்னா சொல்லுவீங்க, 180. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த பாயிண்ட்ல தீட்டா வேல்யூ கேட்டால் 180. அதே வந்து மூணாவது கோஆர்டினேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இதுவில் மூணாவது கோஆர்டினேஷன் இது வரைக்குமே வந்துட்டா உங்களுக்கு தீட்டா வேல்யூ எவ்வளோ, 270. டோட்டலாக 360. அதில் வந்து 3 பார்ட் வந்துச்சுன்னா 270. அப்போ தீட்டா வேல்யூ வந்து 270 விட அதிகமாக இருக்குமா, தீட்டா வேல்யூ தீட்டா வந்து கிரேட்டர் த 270. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு tan கிரேட்டர் த 270. இன்கேஸ் வந்து டேனுக்கு வந்து 270க்கு மேல இருந்ததுன்னா இதுல வந்து ஆல் சைன் டி காஃபின்னு சொல்லுவீங்களா, ஆல் சைன் டி காஃபி. சரிம்மா, இது வந்து கரெக்டாக என்னால் ஞாபகப்படுத்த முடியல. ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நெகட்டிவ்ல சொல்லுவீங்க. அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ், எம்மோட வேல்யூ மைனஸ் எம். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம் எக்ஸ், சி வேல்யூ பாசிட்டிவ் மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி. இது வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சிக்கான கிராஃப் நேச்சர் வரணும்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த கிராஃப் கேட்குறேன். இதை கேட்டேன்னா சொல்லுவீங்க, எக்ஸ் ஒய் எடுத்துட்டீங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆரிஜின்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ சியோட வேல்யூ ஜீரோ, எம்மோட வேல்யூ ஹரிசாண்டலா லைன் போட போறீங்க. ஹரிசாண்டலா லைன் போட்டா தீட்டா வேல்யூ கிரேட்டர் 270. அப்போ எம்மோட வேல்யூ நெகட்டிவ். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் ஜீரோ. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ். y equal to மைனஸ் mx. கிராஃப் நேச்சர் தெரிஞ்சிச்சிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் கொஞ்சம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இதோட ஸ்லோப் என்ன இன்டர்செப்ட் என்னன்னு உங்ககிட்ட கேட்கறேன். இதனுடைய ஸ்லோப் என்ன இன்டர்செப்ட் என்னன்னு கேட்கறேன். என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இந்த கிராஃபை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவீங்களா. எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு ஆரிஜின்ல இருந்து மேல வெட்டுது. அப்படின்னா சொல்லுவீங்க சி வேல்யூ
பாசிட்டிவ்னு சொல்லுவீங்க. அடுத்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? எந்த இடம் வெட்டுதோ அந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா ஒரு லைன் போடுவீங்களா? லைன் போட்டீங்கன்னா இந்த ரெண்டு கோடு ஒன்று மேல ஒன்று வந்தது. அப்போ தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்? அப்படியே ஒரு கோடு இன்னொரு கோடு மேல அப்படியே உட்காந்துடுது. அப்போ தீட்டா வேல்யூ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற தீட்டா வேல்யூ ஒன்னா சேர்ந்துச்சுன்னா 0 ஆயிடுமா? அப்போ தீட்டா வேல்யூ 0. அப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஈக்குவல் டு tan 0. tan 0 ஓட வேல்யூ என்ன? 0. அப்போ உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ 0. y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. m ஓட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி. y ஈக்குவல் டு 0x. y ஈக்குவல் டு சின்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி உங்களுக்கு கிராப் இருக்க போகுது. அதே y ஈக்குவல் டு மைனஸ் சினா எப்படி இருக்கு கிராப் உங்களுக்கு? எக்ஸ் இந்த கிராப் என்னது? y ஈக்குவல் டு மைனஸ் சி. மேபி ஸ்ட்ரெயிட் லைனுக்கான கிராப் யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இதை தவிர உங்களுக்கு வந்து பேசிக்கா கெமிஸ்ட்ரியில நம்ம இருக்கிறவங்க நிறைய கிராப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா பேசிக்கா வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சில கிராப்லாம் இருக்கு. y ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஒய் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். சரிங்களாம்மா? y ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிராப் ஆச்சுன்னா y வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். ஆர் நீங்க எதனா வந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நீங்க அப்ரோச் பண்றதுக்கு என்ன பண்ண நீங்க இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும். y ஈக்குவல் ஒய்க்கும் எக்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்ததுன்னா ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று குறையுமா? அப்ப இது மாதிரி உங்களுக்கு கிராப் நேச்சரே வரப்போகுது. இது வந்து y ஈக்குவல் டு கே பை எக்ஸுக்கான கிராப். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன கிராப் தெரியும்னா y ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். y ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். இந்த கிராப் நேச்சர் தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப டெப்த்தெல்லாம் நம்ம மேக்ஸ் அவ்வளோக்கெல்லாம் பார்த்த தேவையில்ல. மேபி இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம். y ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுக்கு பெரபோலிக் அப்பர்ட். இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாம். இது வந்து இதுக்கு நேம் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா. இது மாதிரி இருக்குல்ல ஆரிஜின்ல கே எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு போகணும். ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா மைண்ட்ல வச்சுங்க. இது மாதிரி இருந்தா இது என்ன சொல்லுவீங்க? பெரபோலிக் அப்பர்ட். பெரபோலிக் அப்பர்ட். இது தவிர உங்களுக்கு வேற ஒரு கிராப் என்ன இருக்குன்னா y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேஎக்ஸ் இருக்கு. அது இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்க சார். இப்போ வந்து ஆக்சுவல் டாபிக் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு இதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருப்பீங்க? பாயில்ஸ் லா. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிற இதுல எல்லா லாவுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி மூவபிள் பிஸ்டன். நீங்க மேல பிஸ்டனை ஈக்கலாம், பிஸ்டனை கீழே அழுத்தலாம். அது மாதிரி இருக்கிறது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். நான் இப்போ என்ன பண்றேன்? இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். சேஞ்ச் ஆகாம பாத்துக்கிறேன். கான்ஸ்டன்டா வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன்? வால்யூமை குறைக்கிறேன். வால்யூம் குறைச்சா என்ன ஆகும்? மாலிகுல் ஒன்னோட ஒன்று மோதுறது அதிகமாகுமா? வால்யூம் குறைச்சா மாலிகுல் ஒன்னோட ஒன்று மோதுறது அதிகமாகுமா? இல்லைன்னா ப்ரெஷர் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? வால்யூமை குறைச்சி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். இது சொல்றது என்ன? இது பாயில்ஸ் லா. ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு amount of gas at a constant temperature. Fixed amount of gas ன்றது என்னது? number of moles at constant temperature. Pressure is inversely proportional to volume. இதுதான் அது பாயில்ஸ் லா. பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. P ஈக்குவல் டு கே பை வி. பிவி ஈக்குவல் டு கே.
இதுதான் வந்து உங்களுடைய பாயில்ஸ் லாவுடைய பேசிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து கிராப் வந்து நம்ம டிராப் பண்ணிக்கினே இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கிராப் டிராப் பண்ணலாம். அது எப்படி நான் டிராப் பண்றேன்னு பாருங்க. இன்கேஸ் வந்து நேற்று வந்து இன்கம்ப்ளீட்டா விட்டு ஒரு கிராப்புக்கு வந்து நேச்சர் ஆன்சர் கேட்டிருந்தா சொல்லலாம். ஆனால் வந்து நீக்கும் நிறைய கொடுத்துட்டு போறேன் நான். இன்கம்ப்ளீட்டா நீ கண்டிப்பா நிறைய விடுவேன். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராப் போடுறாங்க. ஜஸ்ட் பேசிக் ஈக்குவேஷன் என்ன, பாயில்ஸ் லா பிரகாரம் 4 ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கலாம். P ஈக்குவல் டு கே பை வி. என்ன ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துறாங்க, என்ன எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துறாங்க, அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். பி இருக்கிறத ஒய்யா ரிப்ளேஸ் பண்ணுங்க, வி இருக்கிறத எக்ஸா ரிப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ்னு வருதா. ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸுக்கு நம்ம என்ன கிராப் பார்த்துருக்கோம், ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ்னா என்ன கிராப், ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா வருதுங்களா, ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா. இதெல்லாம் நீங்க இதுக்கப்புறமேட்டு பிவி ஈக்குவல் டு கே அப்படின்னா பாயில்ஸ் லா. அப்போ வந்து உங்களுக்கு கிராப் வந்து பிவி கிராப் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவா இருக்க போகுது. சரிங்களா சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராப் முடிச்சிட்டோம். இதுல எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கும் 1/vக்கும் கிராப் கொடுத்துருக்காங்க. இது என்ன நேச்சர் வரும், 4 ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கலாம் உங்களுக்கு. P ஈக்குவல் டு கே பை வி. P ஈக்குவல் டு கே பை வி. இப்போ இந்த கிராப் நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல போறீங்க. இதை எப்படி எழுதலாம் நீங்க, P ஈக்குவல் டு கே இன்ட்டு 1/vன்னு எழுதலாம். ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்காங்க, P எடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1/vன்னு எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் அதை ரிப்ளேஸ் பண்ணுங்க. y ஈக்குவல் டு கே அப்படியே தான் இருக்கும் போது 1/v என்ன எடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு m எக்ஸ்ன்னு சொல்லலாமா, y ஈக்குவல் டு m எக்ஸ்ன்னு சொல்லலாம். m எக்ஸ்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போற ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்குமா. y ஈக்குவல் டு mxன்றது ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த கிராஃபுங்களா. சரி, அடுத்தது இந்த 2 கிராஃப் முடிச்சிட்டீங்க. அடுத்தது 3வது கிராஃப் வந்து P by V versus V. P by V versus 1/v. இந்த கிராஃப் நேச்சர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க. பேசிக் ஈக்குவேஷன் என்ன, P ஈக்குவல் டு கே பை வி. இப்போ ஒய் ஆக்சில் என்ன எடுத்துருக்காங்கன்னா P by Vன்னு எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வந்து V ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. V ஆல நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். V ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இன்ட்டு 1/v ஆல மல்டிப்ளை பண்றேன். P by V ஈக்குவல் டு கே பை வி ஸ்கொயர். P by V ஈக்குவல் டு கே இன்ட்டு 1/v ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஒய் ஆக்சில் என்ன எடுத்துருக்காங்க பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல P by V எடுத்துருக்காங்க. கே அப்படியே எடுத்துங்க. 1/v எக்ஸ் ஆக்சில் எடுத்துருக்காங்க. 1/v எக்ஸ் ஆக்சில் எடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/v நான் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். 1/x எழுதினா மேல பவர்ல 2 இருக்க போகுது. y ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். கே எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன சொல்லியிருந்தோம், கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பெரபோலிக் அப்வர்ட். இந்த கிராஃபுங்களா, பெரபோலிக் அப்வர்ட். சரிங்களா. இந்த பாயிண்ட் வந்து கிளியர் தானே.
இதே கிராப் வந்து நிறைய கிராப் போடுறதுனா போடலாம் உங்களுக்கு, நிறைய நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் குறைச்சே போட பார்க்குறேன். 1/v². இந்த கிராப் நேச்சர் எப்படி வரும் உங்களுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் கிராப்பே வந்து பார்க்க தேவையில்லை. p/v = k × 1/v ஹோல் ஸ்கொயர்டு, y = k × 1/v² x x எடுத்துருக்காங்க. அப்போ இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். y = mx. mxனா அப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகிற உங்களுக்கு கிராப்பு இது மாதிரி கிடைக்க போகுது. சரிங்களா? அடுத்தது அனதர் கிராப் வந்து log p versus log v. இந்த கிராப் நேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி போடலான்னு பாருங்க. பேசிக் ஈக்குவேஷன் என்ன, pv = k. நான் ரெண்டு சைடு லாக் எடுக்கிறேன், ஏன்னா லாகா இருக்கு. log pv = log k, ஆர் இதை p = k/v ன்னு எழுதலாம். log p = log k/v. log a/b எப்படி எழுதுவீங்க, log a/b எப்படி எழுதுவீங்க, log a minus log b. log a/b எப்படி எழுதலாம் நீங்க, log a minus log b. அப்போ log p = log k/v, log k minus log v. இப்போ x axis என்ன எடுத்துறோம், y axis என்ன எடுத்துறோம், அது ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது y axis, இது x axis. சப்ஸ்டிட் பண்ணா log p y axis log k அப்படியே வச்சுக்க போறீங்க, மைனஸ் log v வந்து x. y = இது எப்படி சொல்லலாம் நீங்க, மைனஸ் mx பிளஸ் சின்னு சொல்லலாமா, மைனஸ் mx பிளஸ் சி ஃபார்மேட்ல ரிசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லலாமா. அப்போ மைனஸ் mx பிளஸ் சினா உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டர்செப்ட், நெகட்டிவ் ஸ்லோப். இதுல வந்து ஸ்லோப்போட வேல்யூ கேட்டா சொல்லுவீங்க, -1, இன்டர்செப்ட் வந்து log k. சரிங்களா சார்? இது தவிர வேற என்ன கிராப் இருக்கு, pv versus v, p/v versus v. இந்த கிராப் நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, p = k/v பேசிக் ஈக்குவேஷன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1/v ஆல இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1/v ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், p/v = k/v into, சரி இப்போ it should be pv versus v கான கிராப். ஒன் ஸ்மால் மிஸ்டேக்மா, pv versus v கான கிராப். சரிங்களா? ஆல்ரெடி இந்த கிராப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போட்டது. இப்போ பாருங்க, pv = k. y axis என்ன எடுத்துட்டாங்க, pv எடுத்துட்டாங்க. y = k. x axis எத்த பார்ட்டே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், m ஓட வேல்யூ 0வா இருக்குன்னு அர்த்தம். m ஓட வேல்யூ 0வா இருந்தா தானே உங்களுக்கு வந்து x axis இல்லை, y = வெறும் k தான் வருது, y = வெறும் c தான் வருது. ஸ்லோப் வந்து எப்போ உனக்கு 0 வரும், இன்டர்செப்ட் பாசிட்டிவ், x axis ஹரிசாண்டலா இருக்கணும், அதுவும் கீழே இருக்கணுமா மேல இருக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவேன், மேல இருக்குன்னு சொல்லுவீங்களா. என்ன ரீசன், அப்பதான் வந்து உங்களுக்கு சியோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும், சியோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இதே வந்து பிவி வெர்சஸ் பிக்கான கிராப் போட்டாலும் உங்களுக்கு இதே நேச்சர் தான் வரப்போகுது. ஜஸ்ட் நீங்க கிளாஸ் முடிஞ்ச போது செக் பண்ணி பாருங்க. பிவி ஈக்குவல் டு கேன்னு சொல்றோம். ஆன் சேஞ்சிங் த டெம்பரேச்சர் பிவி ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாது, அந்த கொஸ்டின் கேட்கறேன் நான். P1 V1 ஈக்குவல் டு கே கான்ஸ்டன்ட், P2 V2 ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுது. உங்களுடைய சிஸ்டம் வந்து P1 V1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, P2 V2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும் பாயில்ஸ் லா பிரகாரம். இப்போ இது மாதிரி போயிடுது. இப்போ P1 V1 டிவைடட் பை P2 V2 கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வரும், K டிவைடட் பை K 1 வரும். அப்போ P1 V1 ஈக்குவல் டு P2 V2 சொல்லலாமா. இன்கேஸ் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு பிவி ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகாதுமா, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆன் சேஞ்சிங் த டெம்பரேச்சர், on changing the temperature PV product will not change. அடுத்த
ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நேற்று, அதை எப்படி ஆன்சர் பண்ணன்றத தெரிஞ்சுங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவி கிராஃப் போட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. பிவி கிராஃப் போட்டால் உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா T1 இது T2 T3ன்னு கொடுத்துருவாங்க. பிவி கிராஃப் கொடுத்துருவாங்க. ஆனால் டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2 டெம்பரேச்சர் 3ன்னு கொடுத்துருவாங்க. விச் இஸ் ஹை டெம்பரேச்சர் அப்படின்றத இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன பண்ண நீங்கள் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாகவும் ப்ரெஷரை கான்ஸ்டன்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன். இதில் என்னது வால்யூம் கான்ஸ்டன்ட்டுங்களா, இப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். T1க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் வந்து P1, T2க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் P2, T3க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் P3. இப்போ இருக்கிறதுல எந்த ப்ரெஷர் அதிகம்னு கேட்டேன்னா சொல்லுவீங்க P3, ஏன்னா மேலே இருக்கிறது தானே அதிக வேல்யூ. P2 P1 PV ஈக்குவல் டு nRT. இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்போ ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் சொல்லலாமா? ஏன்னா இந்த லைன்ல நான் என்ன பண்ணிட்டேன், வால்யூமை கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் எது அதிகம்னு கேட்டா சொல்லுவீங்க T3 கிரேட்டர் த T2 கிரேட்டர் த T1. சரிங்களா சார்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கிராஃப் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. Pக்கும் 1/Qக்கான கிராஃப் நேச்சர் வந்து ஆரிஜினல் ஸ்டார்ட் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனு. அந்த ஆரிஜினல் ஸ்டார்ட் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் இது மாதிரி வந்து T1 T2 T3 இது மாதிரி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கலாம். இதுல வந்து எது வந்து அதிக டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்க. என்ன பண்ண நீங்க வால்யூம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனா எடுத்தனா வால்யூம் கான்ஸ்டன்ட்டுங்களா, T1க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் P1, T2க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் P2, T3க்கு நேராக இருக்கிற ப்ரெஷர் P3. ப்ரெஷர் ஆர்டர் P3 கிரேட்டர் த P2 கிரேட்டர் த P1. அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது PV ஈக்குவல் டு nRTல வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்குன்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ T3 கிரேட்டர் த T2 கிரேட்டர் த T1. இதில் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல T1 T2 T3 அந்த பக்கத்துல இருந்து எழுதிட்டு போயிருக்கேன். மேல இருந்து கீழே மாத்தலாம், இல்ல நம்பரிங் கொடுக்கறதுல மாத்தலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் லா. சார்லஸ் லா ஒவ்வொரு லாவுக்கும் ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கும். சார்லஸ் லாவில் எது எது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கேட்டீங்கன்னா மூவபிள் பிஸ்டன். இதுல வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், பிரஷர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும், பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறீங்க, டெம்பரேச்சர் அதிகமாக்குறீங்க. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா மாலிகுல் ஒன்னோட ஒன்று மோதும். ஆனா வந்து பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன பண்ணணும் நீங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாதான். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் பிரஷர் அதிகமாகும். பிரஷர் கான்ஸ்டன்டா உன்னால மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படின்னா சொல்லலாம் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் இன் கெல்வின். சார்லஸ் லான்றது வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் இன் கெல்வின் for a fixed amount of gas at constant pressure. Constant pressure, volume of the gas directly proportional to Kelvin temperature. Kelvin temperature க்கு directly proportional இருக்கும். V equal to V directly proportional to temperature in Kelvin. இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது என்னது V equal to K into T Kelvin, temperature Kelvin. இப்போ இதுக்கான ஒரு சில கிராஃப் கொஞ்சம் நான் ஸ்பீடாகவே போறேன் இதுக்கு அப்புறமேட்டுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஃப் போடுற ஐடியா ஓரளவுக்கு வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் எதுக்கு போடுறேன், விக்கும் டெம்பரேச்சர் இன் கெல்வினுக்குமான கிராஃப் போடுறேன். பேசிக் ஈக்குவேஷன் என்ன, V equal to K into temperature Kelvin. Y ஆக்சில் என்ன எடுத்துட்டாங்க பாருங்க, V எடுத்துட்டாங்க. X ஆக்சில் டெம்பரேச்சர் இன் கெல்வின் எடுத்துட்டாங்க. அப்போ Y equal to K into X, Y equal to mx. mxன்றது உங்களுக்கு ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகிற கிராஃபாக இருக்குமா. ஸ்லோப்போட வேல்யூ கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஸ்லோப்போட வேல்யூ கேன்னு சொல்லுவீங்க. இன்கேஸ் வந்து செகண்ட் கிராஃப் எது எது கொடுக்குறாங்க, வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸுக்கும் கொடுக்குறாங்க.
இப்ப கிராஃப் நேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு V equal to K temperature in Kelvin. டெம்பரேச்சர் கெல்வினுக்கு டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ரிலேஷன் கேட்டா டெம்பரேச்சர் கெல்வின் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 ஆட் பண்ணிக்கணும். அப்போ நான் இந்த வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? வால்யூம் ஈக்குவல் டு கே இன்ட்டு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273. வெளியே இருக்கிற கே என்ன பண்ண இப்போ உள்ள எடுத்துன்னு போனோம். வி ஈக்குவல் டு கே டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் பிளஸ் கே 273. இப்போ ஒய் ஆக்சில் என்ன எடுத்துட்டாங்க பாருங்க. ஒய் ஆக்சிஸில் வி எடுத்துட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எடுத்துட்டாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எக்ஸ் பிளஸ் கே இன்ட்டு 273. ஒய் ஈக்குவல் டு இது எதை மாதிரி ரிசம்பிள் பண்ணுது, எதை ஷோ பண்ற மாதிரி இருக்கு? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. எம்மும் பாசிட்டிவா இருக்கு, எம்மும் பாசிட்டிவா இருக்கு, சியும் பாசிட்டிவா இருக்கு. எம்மும் பாசிட்டிவா இருக்கு, சியும் பாசிட்டிவா இருக்குன்னா அப்ப எப்படி வரும் உங்களுக்கு கிராஃப் நேச்சர்? பாசிட்டிவ் ஸ்லோ பாசிட்டிவ் இன்டர்செப்ட். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ல இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இது மாதிரி உனக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த கிராஃப் என்ன பார்க்க போறோம்? விக்கும் 1/t கிராஃப் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விக்கும் 1/t கிராஃப் நேச்சர் எப்படி இருக்குன்றத பார்க்க போறீங்க. பேசிக் ஈக்குவேஷன் என்ன? v ஈக்குவல் டு கேடி. v ஈக்குவல் டு கேடி வந்து பேசிக் ஈக்குவேஷன். இதுல y ஆக்சிஸ்ல என்ன எடுத்துட்டாங்க? v எடுத்துட்டாங்க. x ஆக்சிஸ்ல 1/t எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க? இந்த ஈக்குவேஷனை வேற மாதிரி எழுதுறோமா? k டிவைடட் பை 1/t ன்னு எழுதுறோம். மேல இருக்கிறது கீழே இருக்கிறது சேம்ங்களா டிஃப்ரெண்ட்டுங்களா? இன்ட்டு டீயை கீழே வந்து 1/t மாத்தி எழுதிருக்கேன். மேல இருக்கிறது கீழே இருக்கிறது சேம் தானே? ஜஸ்ட் வந்து நான் மேல இருக்கிறத கீழே எடுத்துன்னு போனா 1/a எடுத்துன்னு போயிடுறேன். இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணா மேல இருக்கிறது திரும்ப வந்துடும். y ஆக்சிஸ்ல என்ன எடுத்துருக்காங்க பாருங்க. y ஆக்சிஸ்ல v k டிவைடட் பை 1/t என்னன்னு எழுதலாம்? x ன்னு எழுதலாம். y ஈக்குவல் டு k பை x. y ஈக்குவல் டு k பை xன்றது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நான் திரும்ப ஷோ பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அடுத்த கிராஃப் வந்து v by t versus t கான கிராஃப் நேச்சர். v equal to kt. v by t equal to k. y axis என்ன எடுத்துட்டாங்க? v by t எடுத்துட்டாங்க. x axis எடுத்துட்டது இங்க கிடையாது. அப்போ y equal to k. y equal to c ன்னு சொல்லலாமா? y equal to c. அப்போ x axis ஹரிசாண்டல் லைனா இருக்கும். m ஓட வேல்யூ கேட்டா என்ன சொல்லுவீங்க? 0ன்னு சொல்லுவீங்க. c ஓட வேல்யூ k. அடுத்து வந்து log v versus log t in temperature Kelvin. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு கிராஃப் நேச்சர்? v equal to k temperature Kelvin. அப்போ log v equal to log k into t temperature Kelvin. log a into b எப்படி எழுதலாம்? log a into b எப்படி எழுதுவீங்க? log a plus log b ன்னு எழுதுவீங்களா? log a into b log a plus log b ன்னு எழுதுவீங்க. அப்போ log k into t எப்படி எழுதலாம் நீங்க? log v equal to log k plus log t temperature Kelvin. இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன்ல எடுத்திருக்காங்க. y ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்காங்க? log v எடுத்திருக்காங்க. x ஆக்சிஸ்ல log kt எடுத்திருக்காங்க. log k plus log t எடுத்திருக்காங்க. x அப்போ y equal to mx plus c. mx plus c னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் பாசிட்டிவ் இன்டர்செப்ட் இது மாதிரி மேல வருங்களா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு வந்து இது தவிர கொஸ்டின் வந்து எது வந்து அதிக டெம்பரேச்சர் முன்ன பார்த்தல அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் கெல்வினுக்கும் வந்து உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இது மாதிரி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து P1 P2 P3. இதுல வந்து எந்த டெம்பரேச்சர் வந்து சரி எந்த பிரஷர் அதிகம்னு கேட்டுக்கலாம்.
which pressure is I or 4 ஆப்ஷன் வந்து P1 P2 P3 லெஸர் தான் கொடுத்துருக்கலாம் இல்லை கிரேட்டர் தான் கொடுத்துருக்கலாம் இல்லை ஆல் த ஈக்குவல்னு கொடுத்துருக்கலாம். இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகணும். டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஆக முடியுமா அந்த லைன்ல? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா P1க்கு நேராக இருக்கிற வால்யூம் V1, P2க்கு நேராக இருக்கிற வால்யூம் V2, P3க்கு நேராக இருக்கிற வால்யூம் V3. இப்போ வால்யூம் என்ன ஆர்டர்? V3 greater than V2 greater than V1. PV equal to nRT. இதில் n எப்பயுமே நீங்கள் கான்ஸ்டன்டாக வச்சுக்கோங்க, இல்லை 1 மோல்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக வச்சுட்டோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்குன்னா P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/Vன்னு சொல்லலாமா? அப்போ ப்ரெஷர் ஆர்டர் என்னவா இருக்கும்? ப்ரெஷருக்கு வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுங்களா? P3 லெஸர் தான் P2 லெஸர் தான் P1. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆர்டர். சரிங்களா சார்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேயி லூசக் லா. கேயி லூசக் லா இவருடைய கான்செப்ட் பிரகாரம் என்னென்ன கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க? வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், வேரியபிள் என்னென்ன பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? குக்கர் சொல்லலாம். நீங்க குக்கர்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா பிரஷர் என்ன ஆகும்? உள்ள இருக்கிற வால்யூம் வந்து பிரஷர்ல உங்களால வால்யூமை சேஞ்ச் பண்ண முடியாது, உள்ள இருக்கிற மேட்டரை உங்களால மாச சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா பிரஷர் அதிகமாகும். குக்கர் வந்து இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸ்டேட்மெண்டா எதிர்மா ஆன் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர்னு இருக்கும். ஃபார் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் கேஸ் at a constant volume and moles. Pressure of gas directly proportional to temperature of gas. Temperature of gas வந்து கெல்வின்ல உங்களுக்கு இருக்கணும். அப்போ pressure directly proportional to temperature Kelvin. இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். P equal to KT. இப்போ வந்து pressure temperature கெல்வினுக்கான கிராஃப். அடுத்தது pressure temperature டிகிரி செல்சியஸ். இந்த ரெண்டு கிராஃப் நேச்சர் எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1 மினிட் ஜாயின் பண்ணிக்கிறோங்க சார். ஒரு சின்ன பிரேக், 1 மினிட் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிராஃப் நேச்சர் எப்படி வரும் பாருங்க. உங்களுக்கு y ஆக்சல் என்ன கொடுத்துருக்காங்க? P equal to y ன்னு எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் கெல்வின் x ஆக்சல் எடுத்துக்கலாம். y equal to k into டெம்பரேச்சர் கெல்வின் x. y equal to m x ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கீங்களா? செகண்ட் கிராஃப் பாருங்க. ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸுக்கும் கெல்வினுக்கு என்ன ரிலேஷன் பார்த்துருக்கோம்? டெம்பரேச்சர் கெல்வின் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.15 273 கூட்டிக்குங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? P டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் 273 ப்ரெஷர் ஈக்குவல் டு K இன்ட்டு T டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 K. y ஆக்சில் என்ன எடுத்துட்டாங்க? y equal to K into x axis T degree Celsius plus 273 K. y equal to mx plus c. mx plus c என்றது
பாசிட்டிவ் ஸ்லோப்பு, பாசிட்டிவ் இன்டர்செப்ட், இது மாதிரி போங்களா உங்களுக்கு? அடுத்தது பிக்கும் 1/tக்குமான கிராஃப் நேச்சர் எப்படி இருக்கும்? பிக்கும் 1/tக்குமான கிராஃப் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. P ஈக்குவல் டு கேடி, P ஈக்குவல் டு K/1/tன்னு எழுதலாம். இப்போ இதை ஜஸ்ட் எதை ரெசம்பிள் பண்ணுது பாருங்க. ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், எனக்கே சொல்லி தர மாதிரி தான் இருக்கும். y ஈக்குவல் டு எக்ஸ், நான் தப்பானாலும் கரெக்டாக நீ சொல்லுவேன். y ஈக்குவல் டு K/1/t எக்ஸ்னு எழுதுறோம். y ஈக்குவல் டு K/x ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அடுத்தது அனதர் கிராஃப் ஒன்று வந்து P/t வெர்சஸ் t, P/t வெர்சஸ் t. இந்த கிராஃப் நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டா P ஈக்குவல் டு KT, ரெண்டு பக்கமும் t ஆல 1/t ஆல மல்டிப்ளை பண்ணா P/t ஈக்குவல் டு K இன்ட்டு 1/t, t கேன்சல் ஆகிடும். P/t ஈக்குவல் டு K. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்? y ஈக்குவல் டு C. y ஈக்குவல் டு Cன்றது எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஹரிசாண்டலான லைனுங்களா? y ஈக்குவல் டு Cன்றது எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஹரிசாண்டலான லைனா உங்களுக்கு வரப்போகுது. log P வெர்சஸ் log T. ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்றீங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை பண்றீங்க. log P வெர்சஸ் log T வந்து கிராஃப் நேச்சர் என்னவா இருக்குன்றத. கெல்வின் டெம்பரேச்சர் இதை நான் அங்கே போடலை. அடுத்தது பிக்கும் ரூட்டிங் கிராஃப் போட்டால் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். பிக்கும் ரூட்டிங்குமான கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பி ஈக்குவல் டு கே டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி ஈக்குவல் டு கே ரூட் டி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். ரூட் டி ஸ்கொயர் பண்ணால் வெறும் டி வரும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது சேம் தானே சார்? மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுமே சேம் தான். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒய் ஆக்சில் என்ன எடுத்திருக்காங்க, பி எடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ரூட் டி எடுத்திருக்காங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு கே ரூட் டி வந்து எக்ஸ்னு எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர், பேரபோலிக் அப்வர்ட். அடுத்து அனதர் ஒன் கிராஃப் வந்து பி sorry it should be root t, y equal to k x square கரெக்ட் தான். சரி, இதோட கிராஃப் நேச்சர் வந்து கே-லூயிஸ் கிளாக் முடிஞ்சது. இதை மட்டும் என்ன பண்றீங்க, நீங்க ஆன்சர் சொல்றீங்க. சரிங்க சார், நீ கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுவோம். மேபி வந்து நான் வீடியோ பார்க்குறேன், குவாலிட்டி எப்படி வந்திருக்கு, கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், மேபி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். இது வரைக்கும் நான் பார்த்ததுல எதனா டவுட் இருக்குங்களா? மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 1 or 2 டே, ஒரு வாரம் வந்து என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு என்னுடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எப்படி பேசுவேன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமே.